இது யாருக்கான மெசேஜ் அப்படின்னா, கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க சரிங்களா? யாருக்கான மெசேஜ் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இனி எங்கே வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது, இனி எங்கே நான் நினச்சது நடக்க போகுது, இத்தனை மாதம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை காலம் ஆயிடுச்சு, ஒன்றுமே மாறல, இதுக்கப்புறம் இங்கே என்ன மாறப்போகுது, எது மாறப்போகுது, எப்போ மாறப்போகுது, யார் மாற்ற போகிறா, என்னாலையும் முடியல, இப்படி நினச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், 9 விஷயமாகவே இருக்கட்டுமே, இந்த கார்டு கொஞ்சம் பாருங்களேன். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு நான் கிட்ட காட்டுறேன். சாவி எங்கே இருக்குது? சாவி பக்கத்தில் தானே இருக்குது. சாவி உங்கள் கண்ணுக்கே எட்டாமல் இருக்கா? சாவி பக்கத்தில் இருக்கா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கீங்க சரிங்களா? அந்த சாவி தான் இந்த லாக்குக்குள்ளே போகிற சாவி. அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா தானே சாவி இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல சரிங்களா? அந்த சாவி எடுத்து கதவை திறந்தால் தான் அடுத்த பென்டக்கிள் வரும். அது என்னது? 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன? ஹெல்ப்பு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, சாவியை பார்க்கவும் இல்லை, கதவை திறக்கவும் இல்லை. இப்போ எங்கேருந்து ஹெல்ப் வரும்? அது நீங்கள் யோசிக்கோங்க சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? அதாவது நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா? உங்கள் வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குது, கடவுள்கிட்ட இருக்குது கரெக்டாக? நடுவில் இவங்க யார், இவங்க யாருங்கிறத நான் வந்து நெகட்டிவாக கேட்கலைங்க சரிங்களா? அது நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறாங்களா? ஒரு சாதாரண சந்தோஷம் கூட எடுத்துக்கோங்களேன். காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஒரு ஹாப்பியாக எழுந்திருக்கிறீங்க, அது கூட அவங்க தான் தீர்மானிக்கணும். அப்படியா? அதாவது நேற்று நைட்டு அவங்க மெசேஜ் அனுப்பல, இல்லை 2 மாதம் ஆச்சு மெசேஜ் வரல, பேசலை, இல்லை 1 வருஷமே ஆச்சு அவங்ககிட்டருந்து ஒன்றும் காணோம். தினம் காலையில் எழுந்திரிக்கும் போது அதே ஞாபகத்தில் எழுந்திரிச்சு அந்த நாளையவே நீங்கள் வீண் பண்ணிக்கிறீங்க. அப்படி தானே? அப்படி தான் இங்கே போய்கிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்டு ஹார்ட் எல்லாமே டயர்டாக இருக்குது சரிங்களா? முதல்ல அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். பிரபஞ்சம் இப்போ வீல் வந்து உங்கள் சைடில் இருக்குது. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா? பதில் கொடுப்பாரு. அதனால தான் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் முதல் ரெஸ்ட் எடுங்க, கண்டதையும் யோசிக்காமல். இதுலேருந்து வெளியில் வந்து எனக்கு என்ன தேவையோ அது கடவுள் எனக்கு கொடுப்பாரு. யார் எங்கிட்ட வந்து சேரணுமோ கடவுள் அவங்கள எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துவார் அப்படின்னு முதல்ல நினைங்க. அதனால தான் 4 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு கனவுல கூட பதில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க சரிங்களா? நல்லதே நடக்கும். முதல்ல கடவுளை நம்புங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, அவர்